வணக்கம் நண்பர்களே. இப்போ போன பதிவில் நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த பணம் இப்போ இந்த பணம் மானிட்டரி சிஸ்டம்ங்கிறது இந்த ஜியான செய்தவர்கள் எப்படி கட்டுப்பாட்டில் வச்சுருக்கானுங்க, எப்படி நம்மளெல்லாம் பிச்சைக்காரன் ஆக்குறாங்க, எப்படி நம்மக்கிட்ட இருந்து திருடுறானுங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதில் நம்ம 3 முக்கியமான விஷயங்கள், இந்த பணவீக்கம் எப்படி உருவாக்கப்படுது, இந்த உசுரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த வெறும் காத்துல இருந்து பணத்தை உருவாக்கி, அந்த பணத்தை எந்த உழைப்பும் இல்லாம உருவாக்கி, அந்த பணத்தை எப்படி வட்டிக்கு விட்டு நம்மகிட்ட இருந்து திருடிக்கிட்டு இருக்கானுங்க. பணத்தோட மதிப்பு எப்படி குறைஞ்சிக்கிட்டே போகுது, எதனால குறைஞ்சிட்டே போகுது, எப்படி குறைய வைக்கிறானுங்க, இது மூலமா நம்மகிட்ட இருந்து எப்படி திருடுறானுங்க. இன்னும் இன்கம் டேக்ஸ்ல நிறைய விஷயங்கள் எப்படிலாம் திருடுறானுங்க என்னங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதோட தொடர்ச்சியா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த தலைப்பு இப்போ என்னன்னா, ஒரு குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் இருக்காங்க, கணவன் மனைவி இருக்காங்கன்னா, இவங்க 2 பேரும் ஏன் ஆண் அரக்கனா மாறிடுறான், ஏன் பெண் ஒரு பேயா மாறிடுறா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது ஏன் இந்த தலைப்பு வச்சிருக்கேன் அப்படின்னா நான் பார்க்குற சமூகத்தில் நான் என்னையும் என் மனைவி எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் பார்க்குற இந்த தமிழ் சமூகத்துலேயும் சரி, உலக சமூகத்துலேயும் சரி, எப்படி இருக்கு அப்படின்னா, ஆணும் பெண்ணும் கீரியும் பாம்பும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. தன்னை மனைவி கணவனுக்கு எதிரி மாதிரியாகவும், கணவன் மனைவி எதிரி மாதிரியும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரம் பேயும் பிசாசும் சண்டை போட்டுக்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. குடும்பங்களில் ஒற்றுமையாக இருக்கிற குடும்பங்கள் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுது. நல்ல புரிதலோடையும் அண்டர்ஸ்டாண்டிங்கோடையும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுது. அங்கேயுமே என்னென்னா, அப்படி ஏதாவது ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அங்கே என்னென்னா, யாராவது ஒருத்தர் பயங்கரமாக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, தியாகம் பண்ணி அவங்க தியாகத்தில் இன்னொருத்தர் உட்காந்து வாழ்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது குடும்பங்கள். இப்படி தான் வாழ்ந்தோம்மா, இப்படி தான் இருக்கா, இதில் என்ன பிரச்சனை இருக்குது, இது எது சரி என்ன தப்புங்கிறத பார்ப்போம். சரியா? இப்போ இந்த குடும்பம்னா என்ன, இந்த குடும்ப கட்டமைப்பை முருகர் எப்படி உருவாக்குனார், எதை வச்சு உருவாக்குனார் அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவு போட்டிருப்பேன். ரொம்ப குடும்ப கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட வரலாறு அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருப்பேன். அந்த பதிவை பார்க்காத நண்பர்கள் அதை பார்த்து வாங்க, இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும் உங்களுக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பார்ப்போம். குடும்ப கட்டமைப்புனா என்னங்க? ஃபர்ஸ்ட், குடும்பம் எதுக்கு தேவையாகுது? குடும்பம்ங்கிறது முதல்ல ஒரு தனி மனிதன் ஒரு இண்டிவிஜுவல் அப்படிங்கிற அந்த தனி மனிதன் முதல்ல சர்வைவ் ஆகணும். அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவனுடைய வாழ்வாதார தேவைகள் பூர்த்தி ஆகணும். அடுத்து அந்த தனி மனிதன் சர்வைவ் ஆகி அவனோட வாழ்வாதார தேவைகள் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா மட்டும் போதுமா அப்படின்னா இல்லை. அடுத்த தலைமுறை மனித இனம்ங்கிறது சர்வைவ் ஆகும். சரியா? அதுவும் முக்கியம். இல்லாட்டி என்ன, நம்ம மட்டும் நான் நல்லா சாப்பிட்டேன் தூங்கினேன்னு இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை குட்டியெல்லாம் இல்லைன்னா மனித இனம் உடனே அழிஞ்சு போயிடுது இல்லையா? அப்போ அடுத்த நம்ம மனித இனம்ங்கிறதும் உயிர் வாழணும். அப்போ அங்கே என்னன்னா, ஆண் இயற்கையாகவே பெண்ணோட ஃபிசிக்கலாக பவர்ஃபுல், ஃபிசிக்கலாக உடல் அளவில் ரொம்ப பவர்ஃபுல். அப்போ பெண் ஆணோட மனதளவில் ரொம்ப பவர்ஃபுல். இது இயற்கையாக இயற்கை இப்படி தான் வடிவமைச்சிருக்கு, இப்படி தான் படைச்சிருக்கு. அப்போ என்னன்னா, ஆண் அடிப்படையில் என்ன அப்படின்னா குடும்பம்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி குடும்பத்தோடைய வாழ்வாதார தேவைகளுக்காக ஆண் தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் ஆற்றலையும் செலவு பண்ணுற மாதிரி ஒரு கட்டமைப்பு. அதே மாதிரி பெண் பெண்ணுடைய எமோஷனலாக மனதளவில் ஒரு பெண் ரொம்ப ஸ்ட்ராங்குங்கிறதுனால வாழ்வாதார தேவைகள் தவிர மற்ற தேவைகள், நம்ம வாழ்வாதாரம் மட்டும் போதுமா அப்படின்னா வாழ்வாதாரம் மட்டும் பத்தலை. இல்லை, மனிதன் ஒரு அன்பு, அரவணைப்பு, நம்ம இன்னும் கிரியேட்டிவிட்டி, இது மாதிரி நிறையா விஷயங்கள் மனிதன் வாழ்கிறதுக்கு தேவைப்படுது. அப்போ அதெல்லாம் கிடைக்கிறதுக்காக மனிதன் அந்த தேவைகளும் வேணுங்கிறதுக்காக அந்த எந்த ரோல் யாருக்கு ஈஸியாக வருது, நேச்சுரலாக அவங்கவுங்களா பண்ணுறதுக்கு வருது அப்படிங்கிறத அவங்கவுங்க ரோல்ஸ்க்கு அந்த
ஆணுக்கு ஒரு ரோலும் பெண்ணுக்கு ஒரு ரோலும் கொடுக்கப்பட்டுச்சு. சரிங்களா? இங்க வந்து ஒரு கேள்வி எழலாம். ஏன் எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணலாமே அப்படின்னா வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். மனித இனம்ங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி வந்து ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டி, அதாவது எப்படி சொல்றது, நீங்க வச்சிருக்கிற கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்றது மாதிரி எல்லாம் வந்து பிறக்கல, இப்படி ஆண்டவன் படைக்கவும் இல்லை. சரிங்களா? அப்ப வந்து ஒரு காட்டுல ஒரு 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 மிருகமா தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கான். அப்படிங்கிறப்ப வந்து அந்த காட்டுல எவால்வ் ஆகுறதுக்கு ப்ரூட் ஸ்ட்ரென்த், அதாவது உடல் அளவுல வந்து பலம் தேவைப்பட்டுச்சு. அந்த பலத்தை வந்து ஆண்களுக்கு வந்து இயற்கையாவே கொடுத்துருந்தோம். அதே மாதிரி அங்க வந்து அடுத்த தலைமுறை பாதுகாக்கப்படணும்னா அதுக்கு தேவையான அந்த குழந்தைகளை பாதுகாத்து வளர்த்து பத்திரமா வச்சுக்கிறதுங்கிறதுக்கான ஒரு விஷயத்த வந்து பெண்கள்கிட்ட கொடுத்துருந்தோம். சரியா? ஒருத்தர் ஒரு ரோல் பண்ணாங்க. அப்ப இங்க என்ன புரியணும் அப்படின்னா வந்து ஆண்களுக்கு இயற்கையா வர்றதுங்கிறது வீரம். அதே மாதிரி அந்த பலம் இருக்குங்கிறதுனால இயற்கையா போய் வந்து ஒரு 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 சாப்பாடோ இல்லை ஏதோ ஒரு தேவையை வந்து போய் ஈட்டிட்டு வர்றது வெளிய உலகத்துல அப்படிங்கிறது ரொம்ப இயற்கையா அவங்களுக்கு தானா வந்தது. சரியா? இன்னைக்கு பெண்களும் தான் வெளியே போய் வந்து வேலை பார்க்குறாங்க, பொருள் ஈட்டுறாங்கிறதெல்லாம் சொல்லலாம். இன்னைக்கு வந்து என்னன்னா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து அடிப்படை தேவைகளுக்காக பெண்கள் போய் வந்து எல்லா விஷயங்களையும் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் பண்றாங்கங்கிறதுனால வந்து நாங்களும் தான் பண்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசலாம். ஆனா ஆதி காலத்துல வந்து இதெல்லாம் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னா வந்து பெண்கள் வந்து இப்ப போறாங்க ஒரு வேட்டைக்கு அப்படின்னா வந்து ஆண்கள் அளவுக்கு வேகமா ஓட முடியாது. ஆண்கள் அளவுக்கு அவங்க இயற்கையான பலசாலிகளும் கிடையாது. ரெண்டாவது, ஆண் பெண் புணர்தல் அப்படிங்கிறதுல அவங்க பாதி நேரம் வந்து குழந்தைகள் வயிற்றுல சுமந்துக்கிட்டோ இல்லை குழந்தைகளை ஒரு கை குழந்தை இடுப்புல வச்சுக்கிட்டோ இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டணும், இது மாதிரி பல பால் கொடுக்கணும், சாப்பாடு ஊட்டணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு அது தடையா இருந்துச்சு. அதனால இயற்கையில இப்படிதான் படைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு வந்து டெக்னாலஜி எல்லாம் வந்துட்டதுனால இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து நிறைய ஃபீல்ட்ல வேலை பார்க்க முடியுது. அப்படிங்கிறதுனால அன்னைக்கும் வந்து இயற்கையில அதே மாதிரி வேலை பார்க்க முடிஞ்சதுன்னா சொல்ல முடியாது. இன்னைக்குமே வந்து நீங்க டெக்னாலஜியை விட்டுருங்க, டெக்னாலஜி இல்லாத ஃபீல்டுகள்லாம் இருக்கு. உடல் உழைப்பு பயங்கரமா தேவைப்படுற ஃபீல்டு இருக்கு. இப்போ என்னன்னா ஒரு கூலி வேலை பார்க்கறது, ஒரு மூடை தூக்குறது, ஒரு மேலே வந்து ஏறி ஒரு ஒரு பில்டிங்கு பெயிண்ட் அடிக்கிறது தொங்கிக்கிட்டு, இன்னும் வந்து எண்ணெய் கிணறுல போய் எண்ணெய் எடுக்கிறது, மைனிங், அதாவது என்ன மைனிங்னா சுரங்கத்தில் போய் வேலை பார்க்கறது, இது மாதிரி பல விஷயங்கள். அந்த மாதிரி உடல் உழைப்பு பயங்கரமாக போட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து இன்றைக்கி ஆண்கள் தான் செய்கிறாங்க. இன்றைக்கி வந்து 2 பேரும் சமம்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது, அதாவது மனிதர்கள் 2 பேரும் மனிதர்கள், 2 பேரும் சமமாக நடத்தப்பட வேண்டியவங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஆண்கள் செய்கிறது எல்லாத்தையும் பெண்கள் செய்ய முடியும், பெண்கள் செய்கிறது எல்லாத்தையும் ஆண்கள் செய்ய முடியும்னு சொல்கிறதெல்லாம் வந்து அபத்தம். அப்படிலாம் செய்ய முடியாது. சரியா? ஏன்னா நம்ம அப்படி படைக்கப்படலை. ஒருத்தருக்கு ஒரு ரோல். அப்போ ஆண் வந்து என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து ஆணுக்கு வந்து என்ன ரோல்ங்கிறது நம்ம குடும்ப கட்டமைப்புல உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா வந்து ஆணுக்கு வந்து இயற்கையாகவே வீரம்ங்கிறது வருது, பலம்ங்கிறது இருக்கு. அப்போ வந்து அவன் வந்து என்னன்னா நம்ம குடும்பத்தோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ற வேலையை ஆண் பார்க்கலாம். அப்படிங்கிறது அந்த தேவைகளுக்கு என்னென்ன தேவை. அப்போ வந்து ஆண் வந்து வெளி உலகத்தை நோக்கின பார்வையில் இருந்தான். சரியா? குடும்பத்துக்கு வெளியே போய் அவன் வெளியில் என்னென்ன அந்த டேஞ்சர்லாம் ஃபேஸ் பண்ணி அதில் ஜெயிச்சு வந்து சர்வைவ் ஆகி வந்தா ஓகே. ரெண்டாவது, இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஆண்கள் வந்து நீங்க வெளியே போயிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு மிருகம் அடிச்சு ஒரு ஆணை கொன்னுடுச்சு அப்படின்னா அந்த ஆண் செத்து போயிட்டான் அப்படின்னா வந்து அந்த குடும்பத்துக்கு பொருள் ஈட்டுறதுக்கு வேற ஒரு ஆணால பண்ண முடியும். சரியா? ஆனா ஒரு பெண் வந்து அந்த குடும்பத்துல இதுக்கு பதிலாக பெண் வெளியே போய் பெண் இறந்து போயிட்டா அப்படின்னா வந்து அந்த பெண் பண்ற வேலையை வந்து அவ்வளோ ஈஸியா வந்து வேற ஒரு பெண்ணால டப்புன்னு பண்ணிட முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த தலைமுறை உருவாக்கி வளர்த்தெடுக்கணும் அப்படின்னா வந்து அந்த பெண் தான் அதுல முக்கியமான ரோல் பிளே பண்றா.
ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதுங்கிறதுக்கு இப்போ 9 மாதம் ஆகுது. அந்த 9 மாதம் வந்து அவளால் மட்டும்தான் அது வந்து டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு மென்மைத்தன்மையோட பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ். அதனால பெண்கள் வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய நிலையில் இல்லை. ஆண்கள் வந்து ஒரு 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 ஆண் இறந்துட்டான்னா அந்த ஆணை ரீப்ளேஸ் பண்ண முடியும் அன்னைக்கு. இது வந்து இயற்கை. சரியா? அப்போ ஆண் வந்து ஒரு டிஸ்போசபிள் பர்சன், பெண் வந்து ஒரு இன்றியமையாதவள் அந்த குடும்பம் நல்லா வாழணும்னா. அப்போ அதனால ஆண் வந்து வெளி உலகத்தை நோக்கின ஓட்டமாக வந்து இருந்தான். பெண் வந்து குடும்பத்தை பார்த்துக்கிறதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ ஆண் வந்து என்னென்ன வீரம், என்னென்ன குடும்பத்துக்கு தேவையானதை கொண்டு வர்றது, அடுத்து குடும்பத்தை பாதுகாக்கிறது, இது அதாவது மனிதனுடைய அந்த குடும்பத்தினுடைய அடிப்படை தேவைகள் இதை பூர்த்தி பண்ணுறதுங்கிறதுல இருந்தான். அதே மாதிரி பெண்ணுடைய வேலை என்னவா இருந்துச்சுன்னா, அந்த குடும்பத்தில் அன்போட வடிவமாக பெண் இருந்தா, ஆண் வந்து வீரத்தோட வடிவம்னா பெண் வந்து அன்போட வடிவமாக இருந்தா, அந்த குடும்பத்தை அரவணைச்சு அக்கறையோட நடத்துகிற இடத்துல இருந்தா, அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு கிரியேட்டிவிட்டி அப்படின்னா என்ன? ஒரு நம்ம எல்லா நேரமுமே வந்து நம்ம வந்து அடிப்படை தேவைகளை மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம அந்த குடும்பத்தில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வித்தியாசமான விஷயங்கள்லாம் பண்ணணும். ஒரு 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 எனக்கு தமிழில் அது வார்த்தை பேர் தெரியல, க்ரியேட்டிவான விஷயங்கள் பண்ணுறது இதெல்லாம் தேவைப்படும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெண் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆண் வந்து இன்கம், அதாவது வரவு அப்படிங்கிற ஒரு பாட்டை ஆண் கையில் கொடுத்துருந்தாங்க. பெண்கிட்ட ஒன்றுமே கொடுக்கலங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து பொய்க்கதை புனையப்படுது. கிடையாது. பெண்கிட்ட வந்து அந்த வரவு, அதாவது கொண்டு வந்து கொடுக்கறது ஆணுடைய வேலை. பெண் வந்து அந்த விஷயங்களை மேனேஜ் பண்ணி செலவு பண்ணுறதுங்கிறது பெண்ணுடைய வேலை. சரியா? வரவு எவ்வளவுக்கு எவ்வளோ முக்கியமோ செலவும் அது அவ்வளவுக்கு எவ்வளோ முக்கியம். அப்போ என்னன்னா, வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா விதமான விசிபிலிட்டி, அதாவது வெளியே போய் பேரு புகழ் இதெல்லாம் வாங்குறதுங்கிறது ஆணா இருப்பான். ஆனால் வீட்டுக்கு வந்தால் ஆண் வந்து சாதாரண ஒருத்தன், பெண் தான் வந்து வீட்டுக்கு எஜமானியாக இருப்பாங்க. அப்போ வந்து இது வெளி உலகத்தில் அப்போ வந்து ஆணுக்கு விசிபிலிட்டி நிறையா கிடைக்குது, அங்கீகாரம் நிறையா கிடைக்குதுங்கிறப்ப ஆண் வந்து பேர் புகழோட இருப்பான். ஆனால் பெண் வந்து அந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியோட வடிவமாக இருப்பாள். ஆணுக்கு தெரியும். இப்போ என்னன்னா, இது வந்து எப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு எப்படி சிவசக்தி தத்துவம் மாதிரி வந்து இது வந்து எப்படின்னா ஒரு இன் யாங் சிஸ்டம். ஒரு இரட்டை மீன்கள்ங்கிறது வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த இன் யாங் வட்டத்துக்குள்ள அப்படிங்கிற மாதிரி வந்து இது வந்து ஒரு அழகாக வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். என்ன பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னா வந்து இது ரெண்டும் வந்து அதுக வேலையை வந்து ரொம்ப அழகாக செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து பேரும் புகழும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும். இப்போ என்னன்னா, பேரு புகழ் மகிழ்ச்சி எல்லாமே வந்து எல்லாருக்கும் தேவை அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு அளவுக்கு தான், அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைமும் எனர்ஜியும் வந்து ஒரு அளவான டைமும் அளவான எனர்ஜியும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப சில வேலைகள் ஒரு குழந்தை பெற்றெடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா வந்து அதை பெண் தான் பண்ண முடியும். அந்த அந்த குழந்தைய வந்து அரவணைச்சு இப்போ தாய்ப்பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கணும் அப்படின்னா அதை பெண் தான் பண்ண முடியுங்கிறப்ப வந்து அதை அந்த வேலையை வந்து ஆண்கிட்ட கொடுத்துட்டு போறதெல்லாம் வந்து அது நல்லா எல்லாம் வளர்க்க முடியாது. பெண் வளர்க்குற மாதிரிலாம் வளர்க்க முடியும்லாம் சும்மா இன்னைக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. சும்மா வந்து இன்னைக்கு வந்து வெளியே வேலைக்கு போறோங்கிறதுனால என்னமோ ஏனாதானு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆண்கள் வந்து. அதுக்கு பதிலாக புவர் சப்ஸ்டிடியூட்ஸ். பட் ஆனால் வந்து அவங்க வந்து ஒரிஜினல் ஆகிட முடியாது. சப்ஸ்டிடியூட் மாதிரி தான் இருக்க முடியும், ஒரிஜினல் மாதிரிலாம் ஆக முடியாது. அப்போ அங்கே என்ன அப்படின்னா வந்து அதாவது குடும்பத்தினுடைய ரோல், அதாவது ஒரு குழந்தை வந்து நல்லா வளர்ந்து சிறப்பாக வளரணும்னா அதுக்கான வந்து அந்த சூழ்நிலை அங்கே எப்படி உருவாக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைன்னா அதுக்கு வீரமும் தேவை, அன்பும் தேவை. அதுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் அந்த குழந்தைக்கும் அந்த குடும்பத்துக்கும் பூர்த்தி ஆகணும். அதே மாதிரி அங்கே வந்து அன்பு, அக்கறை, அது கிரியேட்டிவிட்டி எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு பேரும் புகழும் இருக்கணும். அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்கணும்.
இது என்னன்னா, இது எல்லாத்தையும் வந்து எல்லாரும் செய்ய முடியாது. எல்லாரும் செஞ்சா அரைகுறையா இருப்போம். ரொம்ப எல்லாத்தையும் ஏன்னா இப்போ ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த விஷயத்த ரொம்ப சிறப்பா செய்ய முடியும். எல்லா விஷயத்துலயும் அப்படின்னா அதாவது இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்னா இவன் எல்லாமே தெரியும்டா இவனுக்கு அப்படிம்பாங்க. எல்லாமே வந்து ஓரளவு குத்துமதிப்பா கொஞ்சம் கொஞ்சம் அரைகுறையா தெரியும். மாஸ்டர் ஆஃப் நன்னுன்னா வந்து அதுல வந்து அப்படியே மாஸ்டரி எல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு குத்துமதிப்பா ஒரு அடிப்படை விஷயங்களை பண்ற அளவுக்கு தெரியும். அப்படிதான் இருக்க முடியும். ஏன்னா எல்லா விஷயத்திலையும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரமும் காலமும் அளவானது அப்படிங்கிறப்ப ஆற்றல் இதெல்லாமே அளவானதுங்கிறப்ப வந்து நம்மளால வந்து சில விஷயங்கள் என்ன விஷயங்கள் முக்கியம்னு நினைக்கிறோமோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாதான் நம்ம நல்லா இருப்போம். இது எல்லாருக்கும் பொருந்தும். அப்ப இங்க வந்து என்னன்னா ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத ரெண்டா பிரிச்சு ஆணுக்கு இயற்கையா எது வருதோ அது ஆண்கிட்டையும், பெண்ணுக்கு இயற்கையா வந்து பரிணாம வளர்ச்சிப்படி எது வருதோ அதை பெண்கிட்டையும் கொடுத்திருந்தாங்க நம்ம முன்னோர்கள். இதுதான் வந்து தமிழர்களுடைய அடிப்படை குடும்ப கட்டமைப்பு. இப்ப இதுல வந்து பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா வந்து இதுதான் வந்து ஏன் ஏன் வந்து பெண்ணுக்கு வந்து புகழை கொடுத்துருக்கலாமே, பேரும் புகழும் வந்து வெளியே போய் சம்பாதிக்கிறத கொடுத்துருக்கலாம், ஆணுக்கு கொடுத்துருக்கலாம்னா நீங்க நினைக்கிறது மாதிரி இது நீங்களும் நானும் எல்லாம் முடிவு பண்ணல. இறைவன் எப்படி முடிவு பண்ணா, பரிணாம வளர் இறைவன் நீங்க நினைச்சுக்கிட்டாலும் சரி, பரிணாம வளர்ச்சின்னு நினைச்சுக்கிட்டாலும் சரி, பல வருஷ பரிணாம வளர்ச்சிங்கிறது வந்து எப்படி முடிவு பண்ணுச்சோ அது மாதிரி கொடுக்கப்பட்டது இது. சரிங்களா? இப்ப இந்த பேரும் புகழுங்கிறது வந்து எப்படின்னா வந்து இது வந்து பேரு புகழை நோக்கி போறதுங்கிறது வந்து ஆற்றலுடைய வடிவம். சரியா? மகிழ்ச்சியை நோக்கி மகிழ்ச்சி நம்ம உடைமைகள் இதை நோக்கி போறதுங்கிறது பொருளோட வடிவம். அப்ப அங்க என்னன்னா ஒரு அங்கேயுமே என்ன நடக்குது அப்படின்னா வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள ஆற்றல் பொருள் இது ரெண்டுக்குமான ஒரு டான்ஸ் நடக்குது. ஆற்றலும் பொருளும் சம விகிதத்துல சேர்ந்து அதை அறிவு வழி நடத்துச்சு அப்படின்னா தான் வந்து அது ஆற்றலும் பொருளும் சமநிலையில இருந்து அது அது அறிவு வழி நடத்துச்சு அப்படின்னா தான் வந்து அங்க வந்து ரொம்ப அழகா அந்த குடும்பம் இருக்கும். சரியா? இப்ப ஆனா இங்க என்ன பிரச்சனை, இங்க என்ன சிக்கல் வருதுன்னு இப்ப நம்ம பார்ப்போம். இல்ல விடுங்க, சிக்கலை கூட வந்து என்னன்னா வந்து அடுத்த இன்னொரு பதிவுல பார்க்கலாம். என்னதான் தப்பா இருக்குங்கிறத அடுத்த பதிவுல பார்க்கலாம். பட் ஆனா வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆண்கள் வந்து குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக குடும்பத்துக்கு தேவையானதை தேடி அலைஞ்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய சந்தோஷத்தை தியாகம் பண்ணிட்டு குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது, பாதுகாக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அடிப்படை தேவைகள், வருமானத்தை ஈட்டுறது, பேரு புகழோட வாழ்றதுங்கிற விஷயத்தை நோக்கி ஃபோக்கஸ்டா அவங்க வேலையை பார்த்தாங்க. பெண்கள் அதே இது மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அன்பு, அக்கறை, கருணை, இன்னும் வந்து ஆண்கள் கொண்டு வந்து கொடுக்குற வரவை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி எதுக்கு தேவை எதுக்கு தேவையில்லை, எதை சரியா பண்ணணும், எதை எப்படி பண்ணணும், இதெல்லாம் வந்து செலவை கரெக்டாக இது பண்ணி மகிழ்ச்சியோட ஒரு ஒரு நல்ல கிரியேட்டிவா வந்து ஏதாவது ஒரு சந்தோஷமா வாழ்றதுக்கு என்னங்கிறதெல்லாம் பார்த்தாங்க. அப்ப இது பண்றது மூலமா பெண்கள் என்ன அவங்க ஒரு பார்ட்டை பார்த்துக்கிட்டாங்க, இன்னொரு பார்ட்டை தியாகம் பண்ணாங்க. என்னத்தை தியாகம் பண்ணாங்கன்னா பேரு புகழ் எனக்கு தேவையில்லைன்னு தியாகம் பண்ணாங்க. அப்ப என்னன்னா ஆண்கள் மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா வந்து மகிழ்ச்சிக்கு அவங்க எதிர்பார்த்து இருந்தது பெண்களை. அதே மாதிரி பெண்கள் வந்து கணவனுடைய பேரும் புகழ்லையும் வந்து நிறைவு கொண்டாங்க. சரியா? அப்ப ரெண்டுமே என்னன்னா ஒரு குடும்பத்துக்கு தேவையானது பேரும் புகழும், அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு தேவையான மகிழ்ச்சி ரெண்டுமே கிடைச்சிது. ஒரு குடும்பங்கிற ஒரு யூனிட்டா வந்து எல்லாரும் வந்து பெர்ஃபெக்டா ஃபங்க்ஷன் ஆனாங்க. சரியா? இப்ப என்னன்னா நமக்கு இதுல வந்து என்னன்னா ஒரு டிபெண்டன்சி கிரியேட் ஆகுது. டிபெண்டன்சி அப்படின்னா என்னன்னா ஒருத்தரை நம்பி உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி. அதாவது இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்கப்படுது அப்படின்னா வந்து ஆண்கள்லாம் வந்து பெண்களை அடிமை மாதிரி நடத்துறாங்க. அப்ப வந்து பெண்கள் வந்து ஆண்களை நம்பி உட்காந்து இந்த காசுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் வந்து
பெண்களை அடிமை மாதிரி நடத்துறாங்க, பெண்கள் நாசமா போயிட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது. ஆண்களால வந்து கொடூரமா தாக்கப்படுறாங்க, நாசமாக்கப்படுறாங்கங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுது. இது உண்மையா அப்படின்னா வந்து உண்மைதான். என்ன அப்படின்னா வந்து ஆண்கள் மேல பெண்கள் டிபெண்டா இருக்காங்க. இல்லைன்னுலாம் நான் சொல்லவே இல்லை. வரவுக்கு டிபெண்டா இருக்காங்க, பாதுகாப்புக்கு டிபெண்டா இருக்காங்க, கொண்டு வந்து நிறைய விஷயத்துக்கு டிபெண்டா இருக்காங்க. அடிப்படை தேவைகள், வாழ்வாதாரம், பேரு புகழ், இது எல்லாத்துக்குமே டிபெண்டா இருக்காங்க. ஆனா இங்க எப்படி புனையப்படுது அப்படின்னா வந்து பெண்கள் மட்டும்தான் ஆண்கள் மேல டிபெண்டா இருக்காங்கங்கிற மாதிரியும், ஆண்கள் வந்து பெண்கள் மேல எந்த டிபெண்டன்சியும் இல்லவே இல்லைங்கிற மாதிரி வந்து புனையப்படுது. அது உண்மை கிடையாது. பெண்கள் தான் வந்து அந்த குடும்பத்துடைய அன்பின் வடிவம், அக்கறையின் வடிவம். பெண்கள் செலவை கரெக்டாக மேனேஜ் பண்ணாதான் வந்து ஆண்கள் கொண்டு வர்ற வருமானத்துல வாழ்ந்தா தான் வந்து அந்த குடும்பம் நல்லா இருக்க முடியும். பெண்கள் தான் வந்து மகிழ்ச்சியின் வடிவம் அப்படிங்கிறப்ப வந்து ஆண்களும் பெண்களும் ஒருத்தர் மேல ஒருத்தர் டிபெண்டா இருந்தாங்க. இந்த ஒருத்தர் மேல ஒருத்தர் டிபெண்டா இருந்தாங்கங்கிறத மாத்தி புனைஞ்சு இன்னைக்கு என்னன்னா ஆண்கள் வந்து பெண்களை அடிமைப்படுத்தி கொடூரமா வந்து நடத்துறாங்க அப்படிங்கிறது புனையப்பட்டிருக்கு. சரியா? இல்ல பெண்கள் மட்டும்தான் ஆண்கள் மேல டிபெண்டா இருக்காங்க, இல்ல ஆண்கள்லாம் பெண்கள் மேல டிபெண்டன்சியே கிடையாது, ஆண்கள் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், இர்ரெஸ்பான்சிபிளா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்னன்னா இது இன்னைக்கு ஓரளவு வந்து ஆண்கள் வந்து பெண்களோட வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோ இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா வந்து இயற்கையில வந்து நீங்க போய் வந்து பெண்களோட ஜாஸ்தி ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா வந்து அங்க வீரம்ங்கிறதே ரிஸ்க் எடுக்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கு. சில விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான வருமானத்தை ஈட்டிட்டு வரணும்னா சில நேரங்களில் ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டியதுதான் இருக்கும். எல்லா நேரமும் வந்து பாதுகாப்பு மட்டுமே பார்த்துட்டு இருந்தானா பண்ண முடியாது. அப்ப அதே மாதிரி பெண்களை வந்து இன்னைக்கு ஆண்கள் வந்து நடுவில் இருக்க ஒரு காலத்துல வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஆமா, அடிமைப்படுத்தியும் வச்சிருந்தாங்க. ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி வேற காரணம் இருக்கு. இது எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சுங்கிற தமிழ் சமூகத்துல எப்படி நடந்துச்சு, இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல என்ன எப்படி நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, என்ன, உண்மையாவே ஆண்கள் வந்து அரக்கர்களா தான் நடந்துக்கிறாங்களா, அப்படி அரக்கர்களா நடந்துக்கிறாங்கன்னா ஏன் அரக்கர்களா நடந்துக்கிறாங்க, பெண்கள் வந்து ஏன் வந்து உண்மையான அன்பின் வடிவமா இல்ல பேய்களா மாறிட்டாங்களா, அப்படின்னா வந்து பெண்களை பேய்களை மாத்துனது யாரு, ஆண்களா இல்ல வேற யாராவதா? இப்ப ஆண்கள் அரக்கங்களா மாறினதுக்கும் பெண்கள் பேய்களா மாறி இருக்கிறதுக்கும் வந்து யாருதான் காரணம், என்ன? இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எதிரியா பாத்துக்கிறது உண்மையாவே எதிரி தானா? எதிரினா வந்து எப்படி வந்து நம்ம மனித குலம் தலைக்கும்? இப்ப ஆண் இல்லாம பெண் வாழ்ந்துட முடியுமா, பெண் இல்லாம ஆண் வாழ்ந்துட முடியுமா? இப்படி போறது நம்ம நம்ம சமூகத்துக்கு நல்லதா? இதை பத்தி எல்லாம் வந்து நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். சரிங்களா? இப்ப இந்த பதிவு வந்து முதல்ல குடும்பம்னா என்ன, எப்படி பிரிச்சாங்க என்னங்கிறத பத்தின ஒரு அடிப்படை புரியுது. சரியா? நம்ம அடுத்த பதிவுல எப்படி இந்த பிரச்சனை உருவாகுது, என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். பார்த்தா நமக்கு வந்து ஓரளவு கிளியரா புரியும். ரெண்டாவது ஸ்பெசிஃபிக்கா நம்ம தமிழ் சமூகம் வந்து எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, நம்ம தமிழ் சமூகம் எப்படி அழிக்கப்பட்டுச்சுங்கிறதையும் பார்ப்போம். சரியா? நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். இதை கண்டினியூ பண்ணுவோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.